मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அப்பா, இத சொல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் இங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சரி மேயர் சார், திருடங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த சேஃப் ரொம்ப சேஃப். இதை யாராலையுமே உடைக்க முடியாது. அச்சச்சோ, சேஃபுக்கும் திருட்டு பசங்களுக்கு என்ன மேயர் சார் சம்பந்தம்? ஏன்னா யாராலையுமே இந்த சேஃபை உடைக்க முடியாதுன்னா நான் எந்த ஒரு திருடனையும் பிடிச்சு அடி பின்னி எடுக்க வேண்டியது இல்லல்ல. நான் அவனை தூக்கி போட்டு பந்தாட வேண்டியது இல்லன்னா இந்த சேஃப் ரொம்ப சேஃபா இருக்குன்னு தானே அர்த்தம். எப்படி ஐடியா? நம்ம ஊர் ஜனங்களுக்கு எந்த டென்ஷனும் தலைவலியும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சன் சிட்டில இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. எதுக்கு மேயர் இப்படி சுத்தி வளைச்சு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னது, நான் பொய் சொன்னேனா? ஒருவேளை நான் அப்படி பொய் சொல்லி இருந்தா என் தலை மேல ஸ்வெட்டர்ஸ் வந்து விழட்டும். அச்சச்சோ, அச்சோ, அச்சச்சோ, மேயர் சார், நீங்க திருந்தவே மாட்டீங்களா? வாங்க மேயர், ப்ளீஸ் உள்ள வாங்க. என்னது, இந்த சேஃப் ரொம்பவே அன்சேஃபா இருக்கு போல இருக்கு. என்ன கொடுமை இது. ரொம்ப சரியா சொன்ன மேயர். இனிமே சன் சிட்டில எதுவுமே சேஃபா இருக்காது. ஒவ்வொரு சேஃபோட ஹேண்டிலையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். இந்த தோடோ போடோ எல்லா விஷயத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவான். சார், இவன் மூன் டவுனோட ரொம்ப ஃபேமஸான பயங்கரமான திருடன் தோடோ போடோ சார். அவன் எவ்வளவு பெரிய தோடு போடுவா இருந்தாலும் சரி, அவனை அப்படி போட்டு சும்மா தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். தப்பி தவறி கூட என்ன பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஜட்பாட், அடுத்த நிமிஷமே நீ மேலோகத்துக்கு போய் சேர்ந்துருவ. ஜாக்கிரதை. பாய் பாய். டோடு போடு, நில்லு. கீழே ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு. உன்னால தப்பிச்சு போக முடியாது. அதனால ஒழுங்கா அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்து செஞ்சு தப்ப திருத்திக்கோ. எந்த ஃபோர்ஸ பத்தி நீ பேசிட்டு இருக்கிற குட்டி பையா? இவங்களையா? இவங்களை என்ன பண்றேன்னு பாரு. இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல எப்படி ஓட வச்சேன்னு பாத்தியா? இதான் என் திறமை. அது எப்பவுமே நடக்காது. ராங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ரைட்டா ஜெயிக்க முடியாது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும்.
சூப்பர் ஸ்பீடோ காரா? அநேகமா தலையில இருக்கிற நட்டு போல்ட் எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா இப்போ இந்த காரை நான் சுக்கு நூறா செதறடிச்சிட போறேன். ரொம்ப அவசரப்பட்டுக்காத கேக்கோ, ஏன்னா இப்பதான் இந்த கேமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அச்சோ, ஹெலிகாப்டரோட ஃபேன் உடைஞ்சு போச்சே. இப்ப என்ன யாரு காப்பாத்துவாங்க? ஒண்ணுமே புரியலையே. சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 67. மேயர், பைலட் அங்கிள், ஜம்ப் பண்ணுங்க. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டல. இப்பவே ஒரு வழி பண்ற பாரு. நாம அப்புறமா சந்திக்கலாமா கேக்கோ? சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 224. ஓகே கிக்கு. தேங்க்யூ கிக்கோ. தேங்க்யூ சூப்பர் ஸ்பீடோ. படி, சீக்கிரமே நம்ம டோடு ஃபோடோவை பிடிச்சாகணும். ஏன் மேயர் சார், நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க?
அது ஏன் கேக்குற? இந்த எமர்ஜென்சி லேண்டிங்னால ஒரு நிமிஷம் என் மூச்சு அப்படியே நின்னு போச்சு. அப்படின்னா உங்களை அந்த தொடு போடோ தோக்கடிச்சிட்டானா மேயர்? என்னது? என் கவனம் கொஞ்சம் திசை மாறிடுச்சு. இல்லன்னா நான் அவளை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். ஒண்ணு தெரியுமா? இதே மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி சேஃப் உடைக்கிற ஒரு திருடனை நான் பிடிச்சு அடி பின்னி எடுத்துட்டேன். உண்மையாவா மேயர் அங்கிள்? பின்ன என்ன? ஒருவேளை நான் பொய் சொல்லி இருந்தா என்னோட தலை மேல கத்திரிக்காய் வந்து விழட்டும். போச்சு. அப்படின்னா நீங்க சொல்ற அத்தனையுமே போய் தானே? பொய் மட்டும் இல்ல, சூப்பர் டூப்பர் ரொம்ப தெளிவாவே தெரியுற பொய். மேயர் சார், நீங்க எப்பவுமே திருந்த மாட்டீங்களா? கிக்கோ, நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ராங்காலையும் ரைட் ஜெயிக்கவே முடியாது. எப்பவுமே முடியாது, எந்த காலத்திலயும் முடியவே முடியாது. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். டோடு ஃபோடு ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு. அவன் தன்னோட கன்னால சூப்பர் ஸ்பீடோவுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்த கூடாது. ஜூனியர் அங்கிள், நீங்க டோடு ஃபோடோவ மூன் டவரோட டேஞ்சரஸ் திருடன்னு சொன்னீங்கல்ல, அவனை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? டோடு ஃபோடோங்கிறவ எப்பவுமே டஃப்பான இடத்துக்குள்ள வந்து காஸ்ட்லியான பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போயிருவான். மூன் டவுனோட ஜனங்க தான் என்னையும் சாரையும் இந்த கேஸ டீல் பண்ண கூட்டாங்க. நாங்க எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட கேஸா இருந்தாலும் ஈஸியா டீல் பண்ணிடுவோம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். பிரமாதம் சார், அசத்திட்டீங்க போங்க. இப்பவே இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடடா ஜூனியர் அங்கிள், அதுக்கு தெளிவா அர்த்தத்தை சொல்லுங்க. அவரு சுருக்கமா என்ன சொல்ல வராருன்னா, அந்த டோடு ஃபோடு கண்டிப்பா நாளைக்கு வேற சிட்டில இருந்து வர டைமண்ட்ஸ் திருடிட்டு போக ட்ரை பண்ணுவான். அந்த இடத்துல நாம அவனை தடுத்து நிறுத்தி ஆகணும். இந்த சன் சிட்டியோட ஜனங்க நிஜமாவே அறிவு இல்லாதவங்க தான். டைமண்ட் நிரப்பி வச்ச வண்டிய இப்படி பாதுகாப்பு இல்லாம கொண்டு போறாங்க. சரி, இதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா அவங்க டைம் இனிமே ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அதிரடியா எந்த சேஃபோட லாக்கையும் உடைச்சிடுவா, எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவா. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த தோடோ போடோவை டிஸ்டர்ப் பண்ணா என்ன ஆகும்னு. அதிரடியா எந்த சேஃபோட ஹேண்டிலையும் உடைச்சிடுவா. டோடோ போடோ எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவா. உன்னாலதான் என்னுடைய சூப்பர் பைக் இப்ப சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு. இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும்.
சரி டெம்போ அண்ணா, சீக்கிரமா ஏறி பின்னாடி உட்காருங்க. அச்சோ மேஜர் சார், உங்களால முடியாது. நான் சைக்கிளை ஓட்டிட்டு வரேன். அச்சோ, அவ இப்ப நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்கானே. இப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும்? அச்சோ, காப்பாத்துங்க. வீணா புலம்பாதீங்க. உங்களுக்கு தண்டனை நிச்சயம். அதை அனுபவிக்கிறதுக்கு 2 பேரும் தயாராயிருங்க. டோடு போடு, இப்ப நான் உனக்கு சரியான படத்தை கத்து தர போறேன். சூப்பர் ஸ்பீடோ, டெம்போ அண்ணா அப்புறம் மேயர் அங்கிள் உன் கூட கூட்டிட்டு போயிடு. ஆல்ரைட் படி. சூப்பர் ஸ்பீடோ, நீ நல்லா தானே இருக்க? எஸ் படி. ஏதோ கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா என் சிஸ்டம்ஸ் நான் ஆட்டோ ரிப்பேர் பண்ணியே ஆகணும். இப்போ உன் நண்பனை எங்கிட்ட இருந்து எவனாலையும் காப்பாத்த முடியாது. சீக்கிரமா அந்த பாறைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருங்க. சிஸ்டம்ஸ் ஆட்டோ ரிப்பேர் ஆன். அடே குட்டி பையா, ஃபைட் எல்லாம் நல்லா தான் பண்ற. ஆனா உன்னோட எதிரியத்தான் தப்பா செலக்ட் பண்ணிட்ட. கிக்கோ ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. பிரமாதம். அச்சச்சோ, நம்ம சூப்பர் ஸ்பீடோவை ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும் போல இருக்கு. நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நீ உன்னோட நல்ல ஆரோக்கியத்தை கேன்சல் பண்ணிட்ட. டிஎம் ரேஸால இப்ப நீங்க எல்லாரும் டிஸ்மேண்டில் ஆக போறீங்க. அச்சச்சோ, காப்பாத்துங்க. டோடு போடு வச்சிட்டு இருக்க இந்த கன் டூல்ஸ் மிஷின்ஸ்ல மட்டும்தான் வேலை செய்யும் போல இருக்கு. நீயும் சரி, உன்னுடைய சூப்பர் ஸ்பீடோவா இருந்தாலும் சரி, இப்போ கேம் ஓவர். சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 10. ஓகே படி. Kiko! உன்னோட தைரியசாலியான ஃப்ரெண்டோட கதை இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னையும் நான் அவன் கூட அனுப்பி வச்சிடறேன். அதிரடியா எந்த சேஃபோட ஹேண்டிலையும் நான் உடைச்சிருவேன். இந்த டோடோ போடோ எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவா.
இப்ப எனக்கு வேற வழியே இல்லை. என்னோட ஸ்பெஷல் கிக்க யூஸ் பண்ண வேண்டியதுதான். சோர், எனக்கு என்ன தோணுதுன்னா நாம இந்த மலைப்பகுதி இருக்கிற ரோட்லயே போலாமே. வாய மூடு. ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டா அப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா நாம தேடிட்டு இருந்தவன் நம்ம கிட்டே வந்து சேர்ந்துட்டா. பிரமாதம் சார், என்ன ஒரு டயலாக் இது. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு என்னதான் அர்த்தம்? சார் என்ன சொல்ல வந்தாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எப்பா கிக்கோ, நீ அந்த மலைப்பகுதியில இருந்து கீழே விழுந்தல்ல, அப்புறம் எப்படி நீ மேல வந்த? நான் கீழே விழவே இல்ல டெம்போ அண்ணா. நான் ஒரு மரத்தோட கிளையில மாட்டிக்கிட்டேன். ஸ்லிப்பாய் விழுந்தது என்னமோ உண்மைதான். ஆனா சூப்பர் ஸ்பீடு எனக்கு உதவி செய்ய அங்க வந்தான்ல, அப்ப அவன் செஞ்ச உதவியால நான் மேல வந்துட்டேன். அடேங்கப்பா கிக்கோ, இந்த மாதிரி விஷயத்துல நீ ஒரு பெரிய மாஸ்டர் தான்பா. நான் இல்ல, இந்த தடவை எல்லா ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணது சூப்பர் ஸ்பீடோ தான். ரொம்ப சரியா சொன்ன. சூப்பர் ஸ்பீடோ, யூ ஆர் ஹீரோ ஜி. ஆமா சூப்பர் ஸ்பீடோ, இன்னைக்கு நீ மட்டும் என் பக்கத்துல இல்லன்னா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். படி, ஆனா கொஞ்சம் அங்க பாரு. தோடு போடு கன் பாயிண்ட்ல மேல வச்சிருக்கானே. என்னது, டோடு போடு மறுபடியும் வந்துட்டானா? அச்சச்சோ, காப்பாத்துங்க.